தனுசு ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் நல்லாவே இருக்கும். ஆனால் கணவருடன் சந்தோஷமாக இருக்க, கோவப்படாதீங்க. ஆண் இருந்தால் பெண், பெண் இருந்தால் ஆண், பார்ட்னர் கூட கம்மியாக பேசுங்க. ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் சூரியன், தூங்குகிற இடத்துல சூரியன், அங்கேயே செவ்வாய். என்ன ஆகும்? தூங்கும்போது நீங்கள் யார் காசு கொடுத்தீங்க, இதுக்கு ஏன் காசு கொடுத்தீங்க, அக்கா கொடுத்தீங்களா, தங்கச்சி கொடுத்தீங்களா, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க, இதெல்லாம் பேசாதீங்க. யார்கிட்ட மொபைலில் பேசுகிறீங்க, அந்த மாதிரி வீணான பேச்சு பேசி சண்டையே போடாதீர்கள். அல்லது தூக்கம் குறையும், வீணாக சண்டை பண்ணுவீங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாத்ரூம்கெல்லாம் போயிட்டு வரீங்க நைட் நேரத்தில், அந்த நேரம் பாத்ரூம் ஈரமாக இருக்கக்கூடாது. காலைல குளிச்சுட்டு எழுந்திருக்கும்போது உஷாராக, ஏன்னா 12 செவ்வாய் 12 சூரியன் இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்னதாக அடிப்படும். பெருசாக ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பசங்க கார் டிரைவிங் பண்ணுறவங்க, ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும், அவங்க டிரைவிங்கை இந்த மாதம் ரொம்ப உஷாராக செய்ய வேண்டும். இந்த மாதம் இல்லை, எந்த வருஷமும் செவ்வாய் டிசம்பரில் இந்த மாதிரி சேரும் பொழுது, சூரியன் சேரும் பொழுதெல்லாம் டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப உஷாராக டிரைவிங் பண்ண வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்கிறான். குரு பகவானின் வளம் இருக்கின்றது. அதனால் இந்த காலம் நல்ல காலம், பேர் புகழ் எல்லாம் இருக்கும். வேலைக்கு செல்றவர்களுக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் வேலைக்கு போகும்போது அங்கே ஏதாவது ஒரு டேபிளை தூக்குனேன், இந்த பொருளை தள்ளுனேன், இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது 2 அசிஸ்டண்ட்டை வச்சு பண்ணுங்கள். அல்லது மசில் கிராம்ப் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்றால் சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது மசில் கிராம்ப் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராம்ப் எல்லாம் உருவாகும். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக நல்லா படிப்பீர்கள். அதனால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தை கவனிக்க வேண்டும். நான் சைக்கிளில் ஓட்டுறேம்மா, ரோடில் ஓட்டுறேன், நைட்டில் இருட்டிலெல்லாம் ஓட்டாதீங்க, ரோடுக்கெல்லாம் போகாதீங்க, இருட்டானா வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. 1 மாதம்தான் பரிகாரம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா என்ன பரிகாரம் செய்யணும் இந்த செவ்வாய்க்கு பாருங்கள். செவ்வாய் 12 இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு தேங்காய், பழம், ஸ்வீட் எடுத்துகிட்டு உங்கள் மேலே 7 தடவை சுற்றிட்டு அதை அரச மரம், ஆலமரம் அல்லது ஆஞ்சநேயர் காலில் விட்டுட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரக தாக்கம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சந்தோஷத்தை அப்படியே நிலைநாட்டுவீர்கள், சந்தோஷமாக வாழ்வீர்கள், எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது, சந்தோஷமாக இருப்பீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.